அனைவருக்கும் வணக்கம். இது பாதம் போற்றி. இது சர்க்கரை நோயாளிகளுக்கான பாத பராமரிப்பு கொடுத்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இப்போ நம்ம காலில் புண்ணு இருக்கிறத பற்றி போன வீடியோவில் பேசணும். இது எப்படி வருது, எங்கே ஃபார்ம் ஆகுது, இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இதில் 3 விதமான மெக்கானிசம் நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், காலில் நியூரோபதி, நரம்பு பிரச்சனை. இந்த நியூரோபதி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ப்ரெஷர், அழுத்தம் கொடுக்கறது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிற்கிறோம்னா நம்ம ஒரே காலில் ஒரே சமயத்தில் நம்மளால ஒரே நேரம் 2 கால் இருந்தாலும் ஒரு காலில் ஈக்குவலாக நம்ம ப்ரெஷர் போடுவோம். மாற்றி மாற்றி தான் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இம்பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம நிற்போமே. அப்படி இருக்கும்போது நமக்கு ஈக்குவலாக அந்த ரத்த ஓட்டம் அப்பப்போ பாயும். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அந்த ப்ரெஷர் சென்ஸே இருக்காதுங்க. அவங்க ஒரே காலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப அதிகமான அழுத்தம் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டங்கள் குறைஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக செல்கள் சாக ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் செத்துறாதுங்க. வருஷக்கணக்கில், மாசக்கணக்கில், வருஷக்கணக்கில் அந்த இடத்துல கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல டெட் செல் ஃபார்ம் ஆகும். இது ஒரு மெக்கானிசம். அடுத்து இன்னொரு மெக்கானிசம்னா ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம். இது என்ன ஆகுதுன்னா, அதாவது வேர்வை சுரப்பிகள், கால்களில் பார்த்தீங்கன்னா வேர்வை சுரப்பிகள்லாம் இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் பாதிப்படைகிறதுனால வேர்வை சுரப்பிகள்லாம் போய் முடி கொட்டி போய் அந்த இடத்துல ரொம்ப ட்ரை ஆயிடும். நிறைய பேர் சக்கரை பேஷண்ட் கால்களை பார்க்கலாம், நல்லா வெடிச்சிருக்கும், பழம்பழமா வெடிச்சிருக்கும், ட்ரையா இருக்கும், போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரை ஆயிடுச்சு, அவங்களுக்கு அரிக்குதுன்னு சொரிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க கால் மழன்னு இருக்கும். காலில் எந்த ஒரு சின்ன ரோம கால்கள் கூட இருக்காது. அப்போ இந்த ஈரப்பதம் போறதுனால ட்ரை ஆகி வெடிச்சு போகுது. இது என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து விட்டுடும். இது கேலஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வழிபடும். அடுத்து 3வதா இருக்கக்கூடியது பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ், அதாவது ரத்த ஓட்டம் சரியா போகாது. இதுவும் என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டம் ஏற்கனவே இப்படி அழுத்தி ரத்த ஓட்டம் குறையுது, ரத்த ஓட்டமே வர்றதே குறைவாயிருதுன்னா இந்த கேலஸ் 6 மாசத்துல ஃபார்ம் ஆக வேண்டியது ஒரே ஒரு 6-7 வாரங்கள்ல ஃபார்ம் ஆகிடும் அவங்களுக்கு. அப்போ கேலஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கேலஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அந்த இடத்துல சின்னதாக ஓட்டை விழுந்துடும். இந்த ஓட்டையிலேருந்து இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகி இன்ஃபெக்ஷன் போய் ஃபுட் அல்சர் ஆகி அல்சர் கால்கள் விரல் எடுக்கிற அளவுக்கு, ஆஸ்டியோமைலைட்டிஸ் போய் விரல் எடுக்கிற அளவுக்கு போயிடுது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம ஒரே இடத்துல அழுத்தம், இப்போ கூட நம்ம ஒரு சின்ன எப்படி அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்னா, நம்ம கை விரல கூட நம்ம நல்லா ஒரு சின்ன நல்ல கயிற்றுல ஒரு டைட்டாக கட்டிட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் போகாது. நமக்கு உடனே நாகும் அந்த இடத்துல ஒரு வலி வர ஆரம்பிக்கும், நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா அந்த விரலே அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம வலிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால்களில் அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் இருக்காது, பெயின் இருக்காது, சூடு தெரியாது. இது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அழுத்தங்களை ஒரே இடத்துல கொடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த கேலஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, இன்னொரு பக்கம் பயோமெக்கானிக்ஸில் சேஞ்சஸ் நடந்து கால்களில் ஹேமர் டோஸ் இல்லை கிளா டோஸ். ஹேமர்னா சுத்தியல், கிளானா நம்ம பாதங்கள்ல இந்த புலி சிங்கங்களுக்கு பூனைங்களுக்கெல்லாம் இருக்கலாம், இப்படி அதனுடைய பாதம் இப்படி இருக்கும். அவங்க கால்களில் கிரிப் இருக்காது, மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் போயிடுது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரிப்புக்காக அவங்க விரல இப்படி விரல இப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே இப்படி நடப்பாங்க. இப்படி நடக்கும்போது அதிகமான ப்ரெஷர் இந்த விரல்கள் முனைகளில் பார்க்கலாம். அந்த இடம் முதல்ல தட்டையாகும். நமக்கு ஒவ்வொரு விரலையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக கால்கள்லையும் பார்க்கலாம், கைகள்லையும் பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு பம்ப் இருக்கும், சின்னதாக அழகாக இருக்கும். இது அவங்களுக்கு இருக்காது, ஃப்ளாட்டாக ஆரம்பிக்கும் முதல்ல. அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தேஞ்சு போய் அந்த இடத்துல ஒரு புண்ணு வர ஆரம்பிக்கும். இது கிளாட்டோஸ்லையும் வரும், ஹேமர்டோஸ்லையும் வரும். ஹேமர்டோஸ் இன்னும் மோசம், டங்கு இந்த சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி அவங்க நடந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு செருப்பு நிற்காது, அவங்களுக்கு கிரிப் கிடைக்காது. செருப்பு மட்டும் நிற்காது இல்லை, அவங்களுக்கு கால்கள்லேயே கிரிப் இருக்காது, அவங்க வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டியாக இருக்க மாட்டாங்க, அப்படியே தடுமாறிக்கிட்டு தான் நடப்பாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இதனால அவங்களுடைய மொபிலிட்டியும் ரொம்ப குறைஞ்சு போயிடும். இப்போ இப்படி நடந்து அந்த இடங்கள்ல அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த இடத்துல புண்ணாக ஆரம்பிக்கும். இந்த விரல்களில் புண்ணாக ஆரம்பிச்சுன்னா என்ன பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த விரல்களுக்கும் எலும்புகளுக்கும் நடுவில் சதைப்பகுதியும் கொழுப்பு பகுதியும் ரொம்ப 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 கம்மி. ஸோ சதைய சின்ன தின் மசில்ஸ் தான் இருக்கும் உள்ள. இது டக்குன்னு இன்ஃபெக்ஷன் டக்குன்னு ஓடி போய் எலும்புகளை தொடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வேகமாக போய் இன்ஃபெக்ஷன் எலும்பு சீக்கிரமாகவும் தொட்டுடும். அதனால என்ன ஆகும்னா எலும்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதாவது மீன்ஸ் விரலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதனால தான் நம்ம என்ன சொல்றோம், எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸையும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள ஒரு ஃபுட்வேர், வீட்டுக்கு வெளியே ஒரு ஃபுட்வேர் போட்டுக்கோங்க, செருப்பு இல்லாத மட்டும் நடந்துடாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுவும் டயபெட்டிக் ஃபுட்வேர்ஸ் தான் போடணும்.
ஏன்னா இப்படி நடக்கும்போது அந்த ப்ரெஷரை ஈவனா அது ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஸோ இது வந்து எப்படி நம்ம வேற வழியில் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், இதை பற்றியும் சார்கோட் ஃபுட் பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா